ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக இன்னைக்கு டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட ஒரு ரீசேல் பிளாட் கொண்டு வந்திருக்கேங்க. லேண்ட் நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி வேற இருக்கு. ரேட்டு ரொம்பவே அஃபோர்டபுள். அங்கங்கன்ட்டு வீடுகள் இருக்கக்கூடிய நல்ல டெவலப்பிங் ஏரியால தான் இந்த லேண்ட் இருக்கு. எனக்கு மார்க்கெட் வேலையை விட கம்மியான ரேட்ல வேணும். நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய லேண்ட் பார்சல் வேணும். யாருன்னா அர்ஜென்ட் சேலுக்கு கொடுக்குறாங்கன்னா சொல்லுங்க. நான் அப்படிப்பட்ட லேண்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்க, நான் ரெடியா இருக்கேன். பார்த்துட்டு இருக்காங்களா நீங்க? உங்களுக்காகவே தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி. வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி போல செலக்டட் டீப்பஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சி உங்க பார்வைக்கு கொண்டு வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஷேர் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்ட் வாங்கி போட நீங்க செங்கல்பட்டோ, மேல்மருவத்தூரோ, மதுராந்தகம்லாம் போக தேவையில்லை. நம்ம குடுவாஞ்சேரியில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க ரீசேல் பிளாட் அமைஞ்சிருக்கு. குடுவாஞ்சேரியில நெல்லிக்குப்பம் ரோட்ல காயிரம்பேடு ஜங்ஷனை அடுத்துள்ள நம்ம பாண்டூர்ல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க டைரக்ட் ஓனர்ஸ் ரீசேல் பிளாட் அமைஞ்சிருக்குங்க. இந்த காயிரம்பேடு ஜங்ஷன்லயே எல்லாமே கிடைச்சிரும். காயிரம்பேடு ஜங்ஷனை அடுத்துள்ள ஒரு மெயின் ஏரியா அப்படின்னா நம்ம பாண்டூர் ஜங்ஷன் தான். ஸோ பாண்டூர் ஜங்ஷன்ல இருந்து பாண்டூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர்ல நம்ம பிளாட் அமைஞ்சிருக்குங்க. குடுவாஞ்சேரியிலே ஒரு நல்ல டெவலப்டு ஏரியானா அது இந்த நெல்லிக்குப்பம் ரோடு தான். ஒரு பக்கம் ஜிஎஸ்டியும் ஒரு பக்கம் ஓஎம்ஆரையும் கனெக்ட் பண்ணுது. அதுல 2 முக்கியமான ஜங்ஷன் தான். ஒன்னு காயிரம்பேடு ஜங்ஷன், ரெண்டாவது இந்த பாண்டூர் ஜங்ஷன். இந்த பாண்டூர் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்ல இருந்து இந்த வழியா கரெக்டா 1.5 கிலோமீட்டர் போனா நம்மளோட ரீசேல் பிளாட் நீங்க ரீச் ஆயிடலாம். பாக்குறீங்க நீங்க அங்க இங்க வீடுங்க இருக்கு. நம்ம சைட்ல இருந்து பார்த்தா ஒரு 7-8 வீடுகள் தெரியும். பக்கத்துல 2 லே அவுட் வேற இருக்கு. இந்த லே அவுட்லாம் போட்டு ஃபுல்லா சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. தூரத்துல தெரியுது பாருங்க, அது ஒரு லே அவுட். அந்த லே அவுட் காம்பவுண்டுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடுல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க ரீசேல் பிளாட் இருக்குங்க. சரிங்களா? டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட் தாங்க. நீங்க தாராளமா லோனும் போகலாம். இந்த வீட்டில் கூட குடும்பம் வசிக்குது. இது மாதிரி லே அவுட்டுகள் இருக்கக்கூடிய ஏரியால இந்த பிளாட் இருக்கு அப்படின்றதுனால உடனடியா இந்த லொகேஷன்ல ரேட் ஏறுங்க. நல்ல ரேட் கூட்டுறதை உங்களால பார்க்க முடியும். பிளாட் நம்பர் 12 இதுதான். 32க்கு 60 அப்படின்ற சைஸுங்க. நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு. 24 அடி ரோட்டு மேல எக்ஸாக்டா இப்ப போடப்பட்ட இந்த லே அவுட்டுக்கு பேக் சைட்ல நல்ல மழை பெஞ்ச டைம். இவ்வளவு மழையிலுமே கடந்த 3 நாளா குடுவாஞ்சேரியில நல்ல மழை. இவ்வளவு மழையிலுமே பெருசாலாம் ஒண்ணு தண்ணி நிக்கலங்க. மேலுக்கு லைட்டா சும்மா கணுக்கால் நனைகிற அளவுக்கு தான் லைட்டா தண்ணியை பார்க்க முடியும். கிளாம்பாக்கம் டெர்மினஸ் ஓபன் ஆனதுனால கிளாம்பாக்கம் சுத்தி உள்ள ஏரியா லைக் ஊரப்பாக்கம் குடுவாஞ்சேரியில பயங்கரமா ரேட் ஏறுது. பர்டிகுலரா இந்த ஜோன் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் நெல்லிக்குப்பம் ரோடு ஓஎம்ஆர் ஜிஎஸ்டி கனெக்ட் பண்ற ரோடு அப்படின்றதுனால இந்த ஜோன்ல நிறைய பையர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 100 ஃபீட் ரோடு ஃபுல்லாவுமே நெல்லிக்குப்பம் ரோடு ஃபுல்லாமே கமர்ஷியல்ஸை பார்க்க முடியும்ல. நீங்க பார்த்துட்டு இருக்க இது பாண்டூர் ஜங்ஷன். 1.5 கிலோமீட்டர்ல இந்த பாண்டூர் ஜங்ஷன் வந்துடலாம். நம்ம பிளாட்ல இருந்து எவ்வளவு கமர்ஷியல்ஸ் பாருங்க. இங்கே எல்லாம் கிடைச்சிருங்க. இதை தாண்டி உங்களுக்கு நெல்லிக்குப்பம் ரோட்ல எஸ்ஆர்எம் ஸ்கூலை பார்க்க முடியும், வேலம்மாள் ஸ்கூலை பார்க்க முடியும். அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீமா ஸ்கூல். முக்கியமா நம்ம பிளாட்டுக்கு பக்கத்திலேயே வேலம்மாள் ஸ்கூல் பாண்டூர்ல பிளாட் வாங்கியிருக்காங்க, இடம் வாங்கியிருக்காங்க. அங்க ஒரு ஸ்கூல் கட்டவும் போறாங்க, வேலம்மாள் ஸ்கூல். அப்போ அதெல்லாம் வந்துருச்சுன்னா ரேட் இன்னும் நல்லா ஏறும் பாருங்க. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியை சொல்லலாம், கிரசன்ட் யூனிவர்சிட்டியை சொல்லலாம். நான் சொல்றது உண்மையான ஸ்டேட்மெண்ட்டுங்க. பாண்டூர்ல வேலம்மாள் ஸ்கூல் பெரிய இடம் வாங்கி போட்டிருக்காங்க. நம்ம பிளாட்டுக்கு பக்கத்துல தான் வருது. சும்மா ஒரு 200-300 மீட்டர்ஸ்ல. இந்த ஜோன்ல லோக்கல்ல குடுவாஞ்சேரியில இருக்கவங்களுக்கு தெரியும், பெருமாட்டநல்லூர்ல இருக்கிற வேலம்மாள் ஸ்கூல் ரெண்டல் பில்டிங் தான். ஸோ அவங்களோட ஓன் பில்டிங்கை இங்க பாண்டூர்ல கட்ட போறாங்க. வந்துருச்சுன்னா அடுத்த ஒரு 2 to 3 இயர்ஸ்லாம் நல்ல ரேட் அப்ரிஷியேட் ஆகும். ரெண்டாவது இங்க ஒர்க்கிங் ஸ்பாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்திலே இருக்கு ஜோஹோங்க. குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடு தொட்டு லெஃப்ட் எடுத்தா ஜோஹோ பில்டிங், அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா பெருங்கலத்தூர்ல ஸ்ரீராம் கேட்வே ஐடி காரிடார், அதுக்கப்புறம் மெப்ஸ் இருக்கு, அப்புறம் பல்லாவரம் ரேடியல் ரோட்டு மேல இருக்க ஐடி காரிடார்ஸ் ஃபுல்லாவுமே இருக்கு. ஸோ சவுத் ஜோன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு குடுவாஞ்சேரி ஒரு நல்ல ஏரியா. அதுவும் செலக்டடா இது மாதிரி ரீசேல் பிளாட்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா உண்மையிலே லக்கு தாங்க. ஏன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்க பிளாட் 2300 2400. இங்க பிளாட்டோட ரேட் வெறும் 2000 தான் சொல்றாரு ஓனர். சோ தாராளமா நீங்க வாங்கி போடலாம்ல. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர்ங்க. வாங்கும் போதே 200-300 ஸ்கொயர் ஃபீட்டை விட கம்மியா தான் வாங்குறீங்க. 32க்கு 60 1920 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. ஸ்கொயர் ஃபீட் வெறும் 2000. டைரக்ட் ஓனர் நம்பர்லாம் கொடுத்துருக்க ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டைரக்டா வந்து பாருங்க. கிராண்ட் ஏஜேஎம் பில்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்க தான் இந்த பிளாட்டோட ஓனர். சோ இவங்க காயிரமேடுல வீடு கட்டியும் சேல் பண்றாங்க. இவங்க கிட்ட நிறைய பிளாட்ஸ்களுமே அவைலபிள் இருக்கு. கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டா வந்து பாருங்க. இந்த பிளாட் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை பத்தின டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. இல்ல அப்படின்னா இவங்க கிட்ட குடுவாஞ்சேரியில உங்க ரெக்யர்மெண்ட் எதனா இருந்துச்சுன்னா தாராளமா ஃபுல்ஃபில் பண்ணி தருவாங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க இத்தனை கமர்ஷியல்ஸும் ஜிஎஸ்டில ஆன் ரூட் மேலேயே இருக்கு. குடுவாஞ்சேரி அடுத்த லெவலை நோக்கி போயாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உடனே வீடு கட்டி செட்டில் ஆகிறதுக்கும் குடுவாஞ்சேரி ஒரு சரியான இடம். பர்டிகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டை விட்டுறாதீங்க. ரேட் கம்மியா இருக்கு, அதனால வாங்கி போடுங்க. இது மாதிரி பெரிய பெரிய பிளாட்லாம் வாங்கி போட்டீங்கன்னா சும்மா ஒரு 200-300 ஏறினாலே பல லட்சங்கள். போட்டதை விட நல்ல ரிட்டர்ன்ஸோட இன் ஃபியூச்சர்ல நீங்க வேணும்னா சேல் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க வீடு கட்டி செட்டில் ஆகலாம். சரி மக்களே, வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகான் டாப் பண்ணுங்க. கூடவே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. டெய்லி அப்டேட்ஸ் அதுல கிடைக்கும். அடுத்த ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். until then bye from உங்கள் ஜிஎஸ்.